மணியதன் மாண்பு கேளீர். ஒரு விரல் தொட்டால் உடலது நாரும், இருவிரல் தொட்டால் மணியது நாரும். ஒருவர் கை தொட்டால் எண்ணங்கள் ஈடேறும், இருவர் கை தொட்டால் ஆவிதான் இடமாறும். படுவாய் நீ பாடு, கூடு விட்டு கூடு. அருமையான பாட்டு, ஆழ்ந்த கருத்துக்கள். இருந்தாலும் தீரவில்லை என் சந்தேகம். இதன் மூலம் நீர் கூற வரும் கருத்து, ஒரு மனதில் எதையாவது நினைத்துக் கொண்டு இந்த மணியை தொட்டால் அந்த காரியம் நடக்கும். இருவர் ஒரே சமயத்தில் இந்த மணியை தொட்டால் விபரீதமாயிடும். அதனாலதான் இந்த ஊர் மக்கள் இந்த மணி மேல இவ்வளவு மரியாதையா இருக்காங்க. இதை வெளிநாட்டு கடத்துறதுக்கு ஒரு கேடி கும்பலும் பேயா அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இப்படி பந்தோபஸ்து இல்லாம தொங்க விட்டுருக்கீங்களே, எவனாவது அத்து புடிங்கிட்டு ஓடிட்டானா என்ன பண்ணுவீங்க? இது என்ன பாத்தியா, ஒரே வீச்சு வீசிட மாட்டேன். அப்படின்னா நம்ம வந்த காரியத்தை கொஞ்சம் கவனமா தான் பண்ணணும். என்ன பண்ண போறேன்? ஹோமம். அப்ப நான் கிளம்பிக்கிட்டுமா? பிரசாதம் எடுத்துங்க. ஒரு சாதமும் வேண்டாம்.